அடுத்து நம்ம வெற்றி கொண்டான்னு ஒரு பிரபலமான அரசியல்வாதி இருந்தார். வெற்றி கொண்டான்னா என்ன வெற்றி கொண்டாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் ரொம்ப பாப்புலர். ஆனால் நம்முடைய வாகை சூடினாலும் வெற்றி கொண்டார் அப்படின்னு தான் அர்த்தம். அவர்கள் தன்னுடைய கட்டுரையை வாசிப்பார்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிறார் இலக்கியங்கள் பள்ளிக்குள் செல்வதில் என்ன சிக்கல் அப்படிங்கிறத ஒட்டி எங்களோட அனுபவத்திலேருந்து இந்த கட்டுரை எழுதியிருக்கோம். குறிப்பாக திருச்சி பகுதியில் ஒரு 2 ஆண்டுகளாக வந்து வாசிப்பு இயக்கத்தை கொண்டுட்டு போகிறது அப்படிங்கிறத செஞ்சிட்ருக்கோம். அந்த அனுபவத்தில் இருந்து தான் இந்த கட்டுரை எழுதியிருக்கோம். இதில் முதல் விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், வாசிப்பு எங்கே தொடங்குது அப்படின்னா கதைகள் கேட்கறதுல தான் தொடங்குது. அப்போ கதைகள் கேட்கறதுங்கிறது இப்போ இருக்குதா அப்படின்னு பார்த்தா வெகுவாக குறைஞ்சிருச்சு. ஏன்னா என்னோடய சொந்த அனுபவம், எனக்கு என் பாட்டி கதை சொன்னாங்க, மரப்பாச்சி கதையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எனக்கு கற்பனை இருக்குது, அந்த மரப்பாச்சி பொம்மை எப்படி இருக்கும். பல நாட்கள் நானே கனவு கண்டு சிரித்ததெல்லாம் உண்டு. ஏன் சிரிச்சேன்னு வந்து அவங்களுக்கெல்லாம் தெரியாது. ஏதோ பிள்ளைக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிருச்சோ இல்லை பேய் பிடிச்சிருச்சோ தெரியல, சிரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத யோசிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி கதை சொல்வதற்கான ஆட்கள் இல்லை. என் பாட்டிகிட்ட போய் கதை கேட்டால் 7 மணிக்கு போடுற வீரா கதையை வேணால் சொல்லுவாங்களே தவிர அவங்க சொல்லிகிட்டு இருந்த கதை அவங்களுக்கு தெரியாது. இது எப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு அந்த கதை திறன் அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இந்த வாசிப்பு ஏன் குறையுதுன்னா முதல்ல கதைகள் சொல்வதற்கான ஆட்கள் இல்லாமல் போயிடுறாங்க அப்படிங்கிறது. ஆனால் இன்றைக்கி சூழல்களில் மாறி இருக்குங்கிறது ஒரு விஷயம். ஆனால் யதார்த்தம் எல்லாருக்கும் அப்படி இருக்கா அப்படின்னா அப்படி இல்லை. அப்போ கதைகள் தொடங்குவது பேசுகிறதுங்கிறது குறைஞ்சிருச்சு. 2வது அந்த இடத்த இட்டு நிரப்புறது வந்து கார்ட்டூன்கள் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கார்ட்டூன்களை பார்க்காம வைக்கிறது எப்படி அப்படிங்கிறதையே வந்து பெற்றோர்களோட பெரும் வேலையாக இருக்குது அப்படிங்கிறதா இருக்குது. அப்போ அதை பார்க்குற குழந்தைங்க வந்து அதை மட்டும்தான் பார்க்குது. அவர்களோட சொந்த திறனை வந்து பயன்படுத்துறது அது அப்படிங்கிற கற்பனை திறன் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை. அந்த குழந்தை வந்து ஒரு சின்சானை பார்க்குது, ஒரு சிங்கத்தை அது ஒரு கார்ட்டூன் கேரக்டர் வரும், அந்த கேரக்டர் பார்க்கணுன்னா அதை தான் நினச்சிக்கிட்டு வந்து பேசுகிறதா இருக்குது. அப்போ இது குழந்தை இயல்பாக எடுத்துக்கும் அப்படிங்கிறது இருந்தால் கூட அதை வந்து அதனூடாக பயணிக்கிறது அப்படிங்கும்போது அவர்களோட வந்து கற்பனை திறன் அப்படிங்கிறது கொல்லப்படுது அப்படிங்கிறது இருக்குது. இந்த குழந்தைக்கு தான் இது ஒரு 5 வயசு வரைக்கும் இதுக்குள்ளே தான் வந்து மூழ்கிறாங்க. நமக்கு வேலை இருக்குன்னு சொல்லியோ இல்லை வேலை இல்லைன்னு சொல்லியோ ஏதோ ஒரு வகையில் அவங்கள அடைக்கணும்னு சொல்லி டிவிக்குள்ள முன்னாடி உட்கார வச்சிடறோம். அப்படி தவிர்க்கவே இல்லாமலும் உட்காந்துடுறாங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள அங்கேருந்து பிரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா இதை நான் தினமும் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனை. அவன் டிவி பார்க்கக்கூடாதுன்னா நான் டிவி பார்க்கக்கூடாது. அப்போ தான் வந்து அவனை நான் வந்து என் இடத்துக்கு கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிறதா வந்து இருக்குது. அடுத்து இந்த குழந்தைங்க தான் பள்ளிக்கு வராங்க. அப்போ பள்ளியில் போய் பார்க்கும்போது என்னென்னா, கதை சொல்லுங்கடா, சொல்கிறேங்க்கா, சொல்கிறேங்க மிஸ். சரி என்ன சொல்லுவீங்க? கார்ட்டூனில் வர கதையெல்லாம் சொல்லுவாங்க, காஞ்சனா படத்து கதையெல்லாம் சொல்லுவாங்க. சரி இதெல்லாம் எங்கடா பார்த்தேன்? சரி அப்போ என்னென்னா, சரி அதை ஒன்று பார்த்தாவது நீ கற்பனையாக சொல்கிறியே, வா மேடை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி நீ பேசு அப்படின்னு ஒரு 2 மாதம் இப்படியே தான் போச்சு. கதை சொல்கிறதுனா ஒரு பையன் எந்திரிச்சு வருவான், இதே கதையை தான் திரும்ப திரும்ப மாற்றி வெவ்வேறு டவுனில் சொல்லிகிட்டு இருப்பான். இப்போ என்னென்னா இதுதான் அவங்களுக்கு பதியுது. ஏன்னா மற்றது அது உங்களுக்கு உள்ளே போகலை. அப்போ ஏன் உள்ளே போகலை அப்படின்னு போகும்போது அங்கே தான் யதார்த்த பிரச்சனையே ஆரம்பிக்குது. நீங்கள் வந்து 1 மணி நேரம் எடுத்துக்கிறீங்க, வாரத்தில் 1 மணி நேரம் எடுத்துக்கிறீங்க, இல்லைன்னா வாரத்துக்கு 3 மணி நேரம் எடுத்துக்கிறீங்க. எங்களுக்கு மார்க்கு பிரச்சனையாகுது. ஆரம்பிக்கக்கூடிய ஒரே பிரச்சனை மார்க் பிரச்சனையாகுது. பசங்க படிக்க வர மாட்டேங்கிறாங்க. உங்கள் கிளாஸ்லாம் வந்து உட்காந்துக்கிறாங்க, எங்கள் கிளாஸ்க்கு வர மாட்டேங்கிறாங்க. இது டீச்சர்ஸோட கம்ப்ளைண்ட். அப்போ வந்து என்ன பண்ணுறது? ஒரே மிஸ் இன்றைக்கி வந்து திருப்பு தெருவு நடக்குது, மிட்டம் டெஸ்ட் நடக்குது, காலாண்டு நடக்குது, அரையாண்டு நடக்குது. இதெல்லாம் வருஷம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். படிக்கணும்ல, அவன் உங்ககிட்ட வந்தால் படிக்க மாட்டேங்கிறான். ஆனாலும் எங்களுக்கு டைம் கொடுத்துருங்க, நீங்கள் வராதிங்க. அப்போது இது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஜூனில் வந்து கல்வியை தொடங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏப்ரல் முடிக்கும்போது ஒரு 6 மாதமாவது ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. அப்போ மார்க்கு அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்போ இது வந்து எல்லா பள்ளிகளுக்கும் பொருந்துமானா எல்லா பள்ளிகளுக்கும் பொருந்தும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டால் அரசு பள்ளிகள் இருக்குது, அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்குது, தனியார் பள்ளிகள் இருக்குது. இதிலே கிராமப்புறம், நகர்ப்புறம், நகரத்தை ஒட்டிய பள்ளிகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அப்போ இதில் 3 விதத்துலேயும் பல்வேறு கேட்டகரிகள் வந்து இருக்காங்க.
இப்போ வாசிப்பு வேணும் அப்படிங்கிறது ஆசிரியர்களுக்கே புரியறதில்ல. அப்போ எல்லா ஆசிரியர்களும் சொல்லலை, ஆனால் பெரும்பான்மையான ஆசிரியர்களுக்கு அது வாசிப்பு வேணும் அப்படிங்கிறதே புரியறதில்ல. இதை படித்து என்ன பண்ண போகிறான்? இந்த நேரத்துக்கு எங்களுக்கு மேக்ஸுக்கு கொடுங்க, இந்த நேரத்தில் சயின்ஸ் படிக்க வைங்க, இல்லைன்னா இந்த நேரத்தில் வந்து வேறு எதையாவது படிக்க வைங்க. இதை படித்து அவன் என்ன பண்ண போகிறான்? ஆனால் திரும்ப திரும்ப வந்து போய் சொல்லும்போது முதல்ல இதை படிக்க வைங்க, எழுத்து கூட்டி படிக்க வைக்கிறது பெரும்பாடாக இருக்குது அப்படிங்கிறது அவங்களே தான் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வார்த்தைகளை புரிஞ்சிக்கிறது பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத அதுவும் அவங்களே தான் சொல்கிறாங்க. சரிங்க, இதுக்கு தான் நாங்கள்லாம் வரோம்ல, செஞ்சு கொடுக்குறோம்ல அப்படின்னா, இல்லை எங்களுக்கு மார்க்கு பிரச்சனையாயிருது, எங்களுக்கு ரிசல்ட்டு காட்டணும்ல. அப்போ இது எல்லா பள்ளிகளும் இதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து அரசு பள்ளிகளுக்கு அது ஒரு பிரச்சனையாக இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் அரசு பள்ளிகளும் இதுக்குள்ளே வந்து நுழைஞ்சிட்டாங்க. அங்கே வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் கேட்டால், தோழர் நாங்கள் போய் புக்குன்னு எடுத்து வச்சு பேசுனா நீ பாடத்தை முடிச்சிட்டியான்னு தான் கேட்குறாங்களே தவிர நீ என்ன படிக்க வைக்கிறேன்னு சொல்லி கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இது வந்து எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. நூலகங்கள் இருக்குது, நூலக நேரங்கள் போடப்படுது, ஆனால் அது எதுவுமே வந்து பயன்பாட்டில் இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்போ வந்து மதிப்பெண்கள் அப்படிங்கிறதும் மதிப்பெண்களை நோக்கி ஓடுறது அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு அடிப்படையாக இருக்கிறது கல்விங்கிறது. அதுவும் தமிழ்நாடு வந்து முன்னேறிய மாநிலம் இல்லையா, அதனால் இங்கே கல்விங்கிறது பெரும் வியாபார சந்தையாக இருக்கிறதுனால அப்படி ஒரு சூழல் அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது இதுவாக இருக்குது. ரெண்டாவது, தனியார் பள்ளிகள் எடுத்துக்கிட்டால் சில முன்னெடுப்புகள் தனியார் பள்ளிகளில் தான் எடுக்கிறாங்க. அரசு பள்ளிகளில் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான காரியமாக இருக்குது. ஒன்று அரசு பள்ளி ஆசிரியராக இருக்கணும், வெளியிலேருந்து உள்ளே ஒரு ஆள் போக முடியாது அப்படிங்கிறதா யதார்த்தம். நீங்கள் வெளியிலேருந்து உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு 1008 கிரைட்டீரியா வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் வந்தால் உள்ளே சேர்க்கலாமா வேணாமா, அதுவும் சேர்த்தா அதுக்குள்ளே என்ன பிரச்சனைலாம் இருக்குது. சேர்க்கக்கூடிய ஆள் எந்த ஆள்? உங்களாக இருந்தால் வேணால் உள்ளே விடலாம், அது அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் தான் முடிவு பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதுவும் போச்சு. அப்படி இல்லைன்னா வேறு யாராவது போட்டு கொடுக்கறது மீன்ஸ் இவர் பாட்டுக்கு செய்கிறாரு, நாங்கள்லாம் வந்து நேரமாக போக வேண்டாமா அப்படின்னு சொன்னால் அந்த செய்யக்கூடிய ஆசிரியரும் செய்ய மாட்டார். ஒரு பள்ளியில் இப்படி தான் அரசு பள்ளியில் ஆரம்பித்து அது பாதியில் வந்து ஒரு நாள் போய் துவக்கி வச்சதோட மூடு விழா நடத்திட்டு வந்துட்டோம். பள்ளி தலைமை ஆசிரியர் ஒத்துக்கலை. அதே மாதிரி இன்னொரு அரசு பள்ளியில் அவர் சொந்த முயற்சியில் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படியாவது நான் பசங்களை வந்து செய்கிறேன், ஏன்னா அவர் தமிழ் ஆசிரியர் இல்லையா, ஒரு பீரியடு வந்து பாடம் நடத்திட்டு இன்னொரு பக்கம் வந்து இலக்கிய வாசிப்பு இதுக்கு வந்து சேர்த்து செய்கிறது அப்படிங்கிறது அவர் சொந்த முயற்சியில் செஞ்சிட்ருக்கார். இது அரசு பள்ளிகளோட நிலைமையாக இருக்குது. தனியார் பள்ளிகளோட நிலைமை சில முன்னெடுப்புகள் வந்து செய்கிறாங்க. அதுவும் வந்து அங்கேயும் எப்படி இருக்குன்னா, மொதல் 5 மார்க் யார் வாங்குறாங்க, ஃபஸ்ட்டு 5 ரேங்க் யார் வாங்குறாங்க, அவங்களுக்கு தான். அப்போ மற்ற குழந்தைங்க, அப்போ இந்த குழந்தைங்க புத்தகம் படிப்பாங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு புத்தகங்கள் எப்போது போய் சேரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எந்த தனியார் பள்ளிக்கு போனாலும் இவன் படிச்சிருவான் மிஸ், அவன் படிக்கலாங்கிறது எங்களுக்கு முக்கியம் இல்லை, முதல்ல வந்து ஒரு அறிமுகப்படுத்துங்க, அவங்க என்ன முதல்ல இப்படி ஒன்று இருக்குதுன்னாவது தெரிஞ்சுக்கட்டுமே அப்படின்னா, இல்லை மிஸ் எங்களுக்கு ரிசல்ட்டும் வேணும்ல. இன்னொரு சார் எங்கிட்ட கேட்பார், மிஸ் நீங்கள் பாட்டுக்கு வரீங்க போகிறீங்க கதை சொல்கிறாங்கிறீங்க வீடியோலாம் எடுக்கிறீங்க, இதெல்லாம் சரி, என்ன ரிசல்ட் எங்களுக்கு? இதை நாங்கள் ஒரு க்ரைட்டீரியாவாக போட்டுக்கணும்ல. அதாவது அவங்களோட சந்தைப்படுத்துதலுக்கு ஸ்கூலை வந்து பிராண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமாகவும் அதை வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து ரிசல்ட்டுங்கும் போது இது ஒரு நாளில் ரிசல்ட் வராது. அப்போ சொந்த அனுபவம் என்னன்னா, ஒரு ஸ்கூலில் நான் 2 வருஷமாக போயிட்டே இருக்கேன், இப்போ தான் பசங்க வந்து எங்களுக்கு இந்த புத்தகங்கள் வேணும் வாங்கி கொடுக்க, அப்போ அப்படின்னு வந்து அவங்களா சொல்கிறாங்க. அவங்களா ஒரு புத்தகங்கள் படிக்கிறாங்க, ஆனால் 8வது தான் படிக்கிறாங்க. நம்ம வில்லியன் எழுதின மன்னர் பராக் புக்கு இருக்குங்களா, அதுதான் படிப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்தா தான் நீங்கள் படிப்பாங்க. நீங்கள் காராபந்தி கொடுத்தா படிக்க மாட்டாங்க. அனிதாவின் கூட்டாஞ்சூர் எடுத்துகிட்டு போய் 1 மாதம் வச்சுக்கிட்டு கொண்டாந்து வச்சு கொடுத்துட்டாங்க. ஏன்டா அது நிறைய கதையாக இருக்குங்கக்கா, அதெல்லாம் படிக்க முடியல அப்படிங்க. ஆனால் வில்லியன் பிடிக்கும், மற்ற புத்தகம் அதுவும் படிப்போம். ஆனால் எங்களுக்கு படங்கள் வேணும், கண்டென்ட் கம்மியாக இருக்கணும், அதுக்குள்ளேயும் வந்து ஏதாவது ஒன்று சொல்லணும் மெசேஜ், அப்படி இருந்தால் மட்டும்தான் படிக்கிறாங்க. அதுதான் இப்போ வந்திருக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நகர்ப்புற பசங்கள் கிடையாது, ரொம்ப கிராமப்புறம் ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய பசங்களாக இருக்காங்க. அப்போ அவங்களோட திறன் அவங்களோட வாய்ப்புகள் இது எல்லாமே குறைவாக இருக்கும்போது நமக்கான எஃபர்ட் வந்து தேவைப்படுது. அங்கே நீங்கள் ரிசல்ட் கேட்டிங்கன்னா எங்களால் உடனடியான ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்க முடியாது. ரெண்டாவது, புத்தக தேர்வு எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, நீ 8வது படிக்கிற, அப்போ நீ உனக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கணும்,
அப்போ எடுத்தோன்னே அவர் என்கிட்ட சொல்கிறது, நீங்கள் போங்க, எந்த புத்தக இதுக்கு போனாலும் பரவாயில்ல, என்னென்னா இறையன்பு எழுதின புத்தகங்கள்லாம் வாங்கிட்டு வாங்க, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் படிக்க வைங்க. சார் இதெல்லாம் அவங்க படிப்பாங்களா? இப்போ தான் அவங்க வாசிப்பையே தொடங்குறாங்க. நீங்கள் 8ஆவதுன்னு பார்க்குறீங்க, அதுங்க இப்போ தான் குழந்தைங்க. புத்தக வாசிப்பில் அதுங்க இப்போ தான் குழந்தைங்க. புத்தக வாசிப்புகளை இப்போ அதுதான் குழந்தைங்க. அப்போ அந்த புத்தகங்கள் தேர்வு செய்கிறது அப்படிங்கிறதுல வந்து பெரும் சிக்கல் வந்து இருக்குது. அப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா இது வந்து உடனடியாக சொல்ல முடியுமா? இல்லை சார் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னா நம்மளை நாளைக்கு உள்ள விட மாட்டாங்க. அப்போ அவங்களோட பேசி புரிய வச்சு அவங்க சொல்கிறதையும் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு நெகட்டிவ் ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லி காட்டி அதுக்கப்புறம் ஒரு ஐக்கியத்தோடு தான் அதை வந்து செய்ய வேண்டியது இருக்குது. அப்போது ஒரு பள்ளிக்குள்ளே வந்து சிறார் இலக்கியங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. 2வது நிதி, புத்தக கண்காட்சிக்கு போகிறதுக்கு கூட நிதி இருக்கிறதில்ல. நமக்கு வாங்க கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னாலும் அதெல்லாம் நிறைய சிக்கல்கள் வந்து எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இப்போ இந்த பிரச்சனைகளை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் வெளியிலேருந்து வானத்திலேருந்து எதுவும் தனியாலாம் வராது, நமக்குள்ளே இருந்து தான் எல்லாமே வரும். அப்போ சமூகத்தில் இதற்கான செயல்பாடுகள் செய்கிறதுக்கான ஆட்கள் எல்லா வகையிலையும் எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு முன்னெடுத்துகிட்டு போகிறது முக்கியமாக என்னென்னா, ஸ்கூல்களுக்கு என்னென்ன புத்தகங்கள் வேணுங்கிறத வந்து முற்போக்காளர்கள், கல்வியாளர்கள், உளவியலாளர்கள் இவங்களெல்லாம் சேர்த்து ஒருங்கிணைச்சி அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு தான் புத்தகங்கள் வந்து பரிந்துரை பண்ணணும். தோழர் சொன்னாங்க, நூலகத்தில் ரொம்ப மோசமான புத்தகங்கள் தான் இருந்தது. அப்போ அப்படி இருக்கும்போது அது வந்து தேவையாக இருக்குது. 2வது நூலகங்களை பள்ளிகளோட இணைக்கணும். நூலகங்கள் எங்கே இருக்குதுன்னு பசங்களுக்கும் தெரில, ஆசிரியர்களுக்கும் தெரில. அப்போ அந்த விஷயத்தை வந்து இணைக்கிறதன் மூலமாக தான் இதை வந்து ஒழுங்குபடுத்துறதுங்கிறது செய்ய முடியும். அப்போ இதற்கான அதேமாதிரி வாசிப்பு வட்டங்களை வந்து பள்ளிகளில் உருவாக்கணும். அது ரொம்ப நாளானாலும் பரவாயில்ல, ரிசல்ட் கம்மியாக இருந்தாலும் அது தொடர்ச்சியான முயற்சிகள் அப்படிங்கிறது தேவைப்படுது. அப்படி செய்யும்போது இன்னொன்று கூடுதலாக என்னென்னா, ஆசிரியர்களோட பணி சுமையை வந்து குறைக்கணும். இதெல்லாம் ஆசிரியர்களுக்கு கவனம் செலுத்தணும்னா, அரசு பள்ளி ஆசிரியர்களாக இருந்தாங்க இல்லை தனியார் பள்ளி ஆசிரியர்களாக இருந்தால் கூட அவங்களுக்களோட போர்ஷன்ஸ் ஒர்க்லோடை வந்து குறைக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் செய்ய முடியும். இதை செய்ய வைக்கணும்னா முதல்ல அவங்களுக்கான ஒரு மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தணும். அப்போ கல்விங்கிறது வந்து ஒரு அடுத்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடியதுக்கான ஒரு களம்தானே தவிர வெறும் மார்க் வாங்க மெஷினை நம்ம உருவாக்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து ஒட்டுமொத்த சமூகத்துக்கு ஏற்படுத்துறது அப்படிங்கிறது தேவையாக இருக்குது. அதை நோக்கி நம்மளோட செயல்பாடுகளை முன்னெடுக்கணும் அப்படிங்கிற வகையில் என்னோட கட்டுரை எழுதி முடிச்சிருக்கேன். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அடுத்த கட்டுரை வாசிக்கிறதுக்கு சிவபஞ்சவன் பெயர் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சற்று நினைவில் தங்காத, நன்றி. அவர் தன்னுடைய கட்டுரையை வாசிப்பார். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வு வந்து எனக்கு நெருக்கமான ஒரு நிகழ்வாக நான் பார்க்குறேன். ஏன்னா குழந்தைகளுக்காக அக்கறைப்படுற ரொம்ப குறைஞ்ச ஆட்களில், அதுவும் பள்ளிகளில் ஆசிரியரை தாண்டி நான் பார்க்குற புதுமுகங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியத்துக்கு உள்ளாக்குது. ஏன்னா தொடர்ந்து குழந்தைகளோடு இயங்குறதும், குழந்தைகளுக்கான பேசுகிறதும், அதுகளுக்கான செயல்பாடுகளை பற்றி சிந்திக்கிறதுக்கும் ஆட்கள் ரொம்ப குறைவாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் இப்போது பேசின தோழர் வாகேசூடி வந்து அவங்க கட்டுரையை தாண்டி ஒரு பெரிய கட்டுரையாக ஒரு நாவல் மாதிரி சில அவங்களுடைய குமுறல்களை அவங்களோட கொட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. இது அவங்களுடைய உணர்வுபூர்வமான வார்த்தைகள் மட்டும் இல்லை, இந்த கலைஞர்களாக நாங்கள் சந்திக்கிற பெரிய குமுறல் தான் அது. ஸோ அவங்க வந்து குழந்தைகள்கிட்ட ஒரு கதை சொல்லியா ஒரு புத்தகத்தை கொண்டு சேர்க்க முடியாத ஒரு ஆதங்கத்தை நம்மக்கிட்ட இது பண்ணாங்க. இந்த கட்டுரை நாங்கள் அனுப்பியிருக்கிற கட்டுரையை நீங்கள் எத்தனை பேர் நேரடியாக வாசிப்பீங்கன்னு தெரியலை. நான் இந்த கட்டுரையை வாசிக்கிறது உத்தமம்னு நினைக்கிறேன். என்னுடைய நாடகம் குறித்தான கட்டுரையை ஒரு 3 பக்கம்தான், கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருந்தோம். அரங்கம் வழி மாற்றுக்கல்வி நாடகத்தின் ஒரு மாற்றுக்கல்வியை முன்னெடுப்பது தான் எங்களுடைய நோக்கம். யாக்கே ஜாய்ஃபீல்ட் தியேட்டர், யாக்கே மகிழ்வரங்கம் என்ற ஒரு மகிழ்வரங்கத்தை நிறுவி அதன் மூலமாக என்ன பண்ணுறேன்னா, நான் அரங்கத்தின் வழியாக மாற்றுக்கல்வியை எப்படி கொடுக்கறது குழந்தைகளுக்கு. நாடகக்கலை மாற்றுக்கல்வியின் நுழைவு வாயில். நாடகத்தை நாடு ப்ளஸ் அகம் = நாடகம் என்று சேர்த்து பிரித்து பார்த்து நாட்டு மக்களின் மன ஓட்டங்களை பிரதிபலிக்கும் கலை வடிவம் நாடகம் என பொருள் கொள்கின்றனர் அறிஞர் பெருமக்கள். நான் அதை வேறு விதமாக சிந்திக்கிறேன். நாடு என்னும் சொல் நாட்டத்தை, தேடும் வேட்கையை, தன் உள விருப்பத்தை, தன் அகத்தின் வழி உற்று நோக்கி அதிலிருந்து பெறும் அறிவை,
பகுத்தாய்ந்து பார்க்க உதவும் ஓர் உன்னத கருவி நாடகம் என்று நான் புரிந்து கொள்கிறேன். இதுதான் அடிப்படை கல்வி. ஒவ்வொரு வகுப்பறையும் குழந்தைகளுக்கு கற்றுத்தரும் ஆரம்ப கல்வியும் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். குழந்தைகளின் ஆரம்பகால கல்வியின் கலை மற்றும் கலாச்சாரத்தை மேம்படுத்துவதில் நாடகம் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக செயல்படுகிறது என்பது உலக நாடுகள் ஏற்றுக்கொண்ட ஓர் உண்மை. வகுப்பறைக்குள் சிறார் நாடகத்தை இணைப்பதன் மூலம் குழந்தைகள் தங்கள் படைப்பாற்றலை, பச்சாதாபத்தை மற்றும் கலாச்சார விழிப்புணர்வை வளர்த்து கொள்வார்கள். அதே நேரத்தில் கலைகள் மீதான ஆழமான பரந்துபட்ட பார்வையையும் பயிற்சியையும் சிறார்களிடத்தில் வளர்ப்பதற்கு நாடகம் ஓர் சக்தி வாய்ந்த ஊடகமாகும். உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி, தன்னிகர் இல்லாத கன்னி தமிழ்மொழி என்று நாம் தமிழை எண்ணும் போதும், எழுதும் போதும், உணர்வு ததும்ப பொருள் பொதிந்து பேசும்போதும் உயர்தனி செம்மொழியாகவும் நாட்டார் மொழியாகவும் பல மொழி கலப்பினும் இன்றைக்கும் இளமொழி, என்றைக்கும் முதுமொழி நம் தமிழ்மொழி என்றும் தமிழ்மொழி. தமிழ்மொழி மட்டும் இன்றைக்கும் இத்தனை சிறப்பு மிக்கதாக இருப்பதற்கு காரணம் நவீன தொழில்நுட்பங்கள் எத்தனை வந்தாலும் அதை அப்படி ஏற்றுக்கொள்ளும் செழுமை மிக்க மொழி. தமிழ் மொழியின் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே போல் மூன்றாம் தமிழ்னு ஒரு தமிழ் இருக்குது. அதுதான் நம்ம நாடகம்னு சொல்கிறோம். மூன்றாம் தமிழாம் நாடகமும் இன்றளவும் எத்தனை நவீன ஊடகங்கள் மக்களிடையே விதவிதமாய் புழக்கத்தில் வந்த போதிலும் அத்தனையையும் தமிழ்மொழி போல நாடகத்தமிழும் எத்தனையோ நம்மக்கிட்ட நிறைய இணைய வழியாக ஏஐயோடு வந்துருச்சு. இப்போது நம்மக்கிட்ட அவ்வளோ தொழில்நுட்பம் வந்தாலும் நாடகம் அதனை தன்னகத்தை எந்த தொய்வின்றி அப்படியே ஏற்றுக்கொள்கின்ற ஒரு அற்புத கலை வடிவம் நாடகம். இது மட்டுமல்ல, உலகில் உள்ள அத்தனை கலைகளையும் நாடகத்தில் பயன்படுத்தினாலும் தமிழ் போல தனித்து இயங்கும் ஆற்றலுடையது நாடகம். அப்படிப்பட்ட நாடகக் கலையை தொடக்க கல்வி முதலே குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும். வகுப்பறைக்குள் நாடக செயற்பாடு திறம்பட நடந்தேறினால் குழந்தைகள் பெரும் நன்மைகளில் மிக முக்கியமானது படைப்பாற்றல் திறன் வளருதல். இவற்றோடு குழந்தைகளின் தனித்திறன் வெளிப்பாட்டையும் ஊக்குவிக்கும் தலைமை பண்பையும் இது வளர்க்கும். தீவிர நாடக செயற்பாட்டில் தங்களை இணைத்துக் கொள்ளும் குழந்தைகள் தங்களில் வளமான கற்பனை திறன் மற்றும் படைப்பாற்றல் திறனை வளர்த்துக் கொள்கிறார்கள். இயல் தமிழில் இடம்பெற்றுள்ள கதைகள், கதாபாத்திரங்கள் இவை எல்லாவற்றையும் மீட்டுருவாக்கம் செய்ய கற்றுக்கொள்கிறார்கள். இந்த படைப்பாக்கத்திறன் வெளிப்பாடானது இலக்கியம், இசை மற்றும் நாடகம் போன்ற கற்றலின் பிற பகுதிகளுக்கு பரிணாம வளர்ச்சி அடைய உதவுகிறது. இந்த செயற்பாடானது மிக எளிமையாக அரங்க விளையாட்டுகளின் ஊடாக இயல்பாக குழந்தைகளுக்கு கற்பிக்கப்படுகிறது. அந்த வகையில் குழந்தைகள் தங்கள் வயதிற்கு ஏற்ப, அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ப பார்த்தும் கேட்டும் படித்தும் பகுத்தறிந்தும் செயல்பாட்டு வடிவில் தனியாகவும் குழுவாகவும் இணைந்து கற்கும் சூழலை பெறுகிறார்கள். இதுவே இச்சமூகத்தின் மாற்றுக்கல்வி. இக்கல்வியினால் குழந்தைகள் வெறும் கோணங்களில் பிரச்சனைகளை அணுகுவதற்கு மாற்றுவாக, இப்போது நாங்கள் இந்த பிரச்சனையை எப்படி சொல்ல போகிறோன்னா, ஒரு பிரச்சனை வருதுன்னா, பிரச்சனை வந்த உடனே குழந்தைங்க உடனே எதையாவது நாடுறாங்க. ஒன்று ஆசிரியரை நாடுறது, இல்லைனா அம்மா அப்பாவை நாடுறது, இல்லைனா அதற்கான ஒரு தொழில்நுட்பமாக இருக்கிற ஏஐ மாதிரியான தொழில்நுட்பத்தை நாடுறாங்க. இப்போ அவங்களே அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கான எல்லா கூறுகளையும் நாடக பயிற்சிகள் மூலமாக நாங்கள் ரொம்ப எளிமையாக குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். அது எப்படின்னா, இந்த பயிற்சி எப்படி ஆரம்பிக்கப்படுது அப்படின்னா, முழுக்க குழந்தைகளுக்கான விளையாட்டு வழியான பயிற்சி தான். இந்த விளையாட்டு மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, கிளாஸ் ரூமில் கொஞ்சம் சத்தம் கேட்கும். இது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தொந்தரவாகும். இந்த ஒரு அடிப்படை விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த நாடகத்தை அதிகமாக இந்த பள்ளிகளுக்குள்ளே, இப்போ புஷ்பலதா பள்ளிகளுக்குள்ளே இது நடக்குது. நாடகம் சிறப்பாக நடக்குது, மிக பிரம்மாண்டமாக நடக்குதுங்க. இது மாதிரி புரிதல் உள்ள பள்ளி பெரும்பாலும் இல்லை. இப்போ நாங்கள் எங்களை மாதிரி ஆட்கள் நாடகத்தை பள்ளிகளுக்கு கொண்டு போய் ஒரு மணி நேரம் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறதே ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த நாடக பயிலரங்கம் எதற்காக பண்ணுறோம் அப்படின்னா, குழந்தைகளை நடிகராக உருவாக்குவதற்கு அல்ல. நடிகராக உருவாக்குறதுக்கு எதுக்கு குழந்தைகளை நாங்கள் ட்ரெயின் பண்ணணும்? அது இல்லவே இல்லை. குழந்தைகளை முதல்ல கவனிக்க வைக்கிறது. இன்றைக்கி டாக்டர் சார் சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக பேசினார். நான் என்ன பேச வேண்டியதோ எல்லாமே அவருடைய கட்டுரைகளில் தெளிவாக அவருடைய பேச்சில் இருந்தது. தூண்டுதல் கொடுங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்களை சார் சொன்னார். இந்த தூண்டுதலை உங்களுடைய ஃபோன் இல்லாமல், உங்களுடைய புத்தகம் இல்லாமல், அவங்களுக்கு விளையாட்டுக்கள் மூலமாகவே, ஒரு பாடல் மூலமாக, இசை மூலமாக, நடனம் மூலமாக, ஒரு கதையை உருவாக்குவதன் மூலமாக, கதை சொல்வதன் மூலமாக, இந்த நாடக பயிலரங்கத்தின் மூலம் நாங்கள் ஒரு குழந்தைகளை அவனுடைய உளம் மற்றும் மனம் சார்ந்த கேம்ஸ் மூலமாக தான் இந்த நாடக பயிலரங்கமே நாங்கள் நடத்துகிறோம்.
இந்த நாடக பள்ளிக்கூடத்தின் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு நாடகம் நான் வந்து என் லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு நாடக அனுபவம். தேசிய நாடக பள்ளியில் நாடகத்தை முடித்து வந்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஒரு நாடக டீம் ஆரம்பிக்கிறோம். அந்த டீமில் என்னென்னா, குட்டி குழந்தைங்க ஒரு 4ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள். அவங்க பள்ளி என்ன கட்டுட்டாங்கன்னா, தண்ணீரை பற்றி ஒரு நாடகம் பண்ணுங்கள். தண்ணீர், சாதாரண தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. தண்ணி பிரச்சனைங்க. இப்போ நான் வந்து குழந்தைங்க கிட்ட உட்காந்து பேசுகிறோம், குழந்தைங்களா தண்ணி எங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க? அந்த குழந்தைங்க அசால்ட்டாக சொல்லிட்டாங்க, சார் டேப் வாட்டர் சார், டேப் இந்த கேனில் வச்சுருக்காங்க, வாட்டர் கேனில் வச்சுருக்காங்க, இதெல்லாம் சொல்கிறேன். இப்போது தண்ணியை பற்றி நான் சில விஷயம்லாம் கேட்குறேன். வேறு எங்கெல்லாம் தண்ணியை பார்த்துருக்கேன்? அவங்களுக்கு தெரிஞ்ச கால்வாயிலேருந்து எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கிணறு, அப்படி பின்னால் போன ஊரணி, அப்படின்னு நம்ம சங்க காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான பேர்கள் அப்பெல்லாம் நம்ம வந்து அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறோம். இப்போ இந்த குழந்தைகளுக்கு நாடகத்தின் மூலம் என்ன ஆகுது, தண்ணினா சாதாரணமாக கிடைக்கிறது இல்லை. ஒரு மழை பெஞ்சு மலையிலேருந்து காட்டுக்கு போய் காட்டிலேருந்து காட்டுக்கு ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஃபில்ட்ரேஷன்லேருந்து ஒரு சொட்டாக கீழே வரக்கூடிய தண்ணி தான் ஆறாக ஓடுது. ஆறு நேராக கடலுக்கு போகிறதில்ல, அது ஒவ்வொரு ஊராக போய் 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 அது கிணத்துல நிறையுது, கண்மாயில் நிறையுது, ஊற்றா மாறுது, ஆறா மாறுது. இப்படி எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிட்டு இந்த குழந்தைங்க கடைசி அந்த நாடகத்தில் முடிவில் தண்ணீரோட தேவையையும் தண்ணீருடைய அந்த வேல்யூவையும் அவங்க வந்து நாடகத்தின் மூலமாக, பாட்டின் மூலமாக, சின்ன சின்ன அசைவுகள் மூலமாக பண்ணும்போது கீழே இருக்கிற அம்மாக்கள் அந்த நாடகத்தை பார்த்ததுக்கப்புறம் என் குழந்தைங்களுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் எப்படி போய் சேர்ந்தது. இப்போ எளிமையாக நாடகத்தின் மூலமாக ஒரு சோசியல் சயின்ஸ் கற்றுக் கொடுக்காததை, ஒரு அறிவியல் கற்றுக் கொடுக்காத, ஒரு மொழி கற்றுக் கொடுக்காததை எளிமையாக ஒரு 10 நிமிடங்களில் நாடகத்தில் பண்ண முடியும் எங்களால். ஸோ இந்த மாதிரியான ஒரு கதை வடிவத்தை இப்போ நாங்கள் இப்போ நான் என்ன பண்ணுறோன்னா, தோழர் மாதிரி பெரிய பெரிய எழுத்தாளர்களுடைய கதைகளையும் உள்ளூரில் இருக்கக்கூடிய சில ஆசிரியர்களுடைய அவங்க எழுத்தாளர் அறிவுப்படுத்திக்க மாட்டாங்க, அவங்களும் சில கதை சொல்லுவாங்க, அவங்களுடைய கதைகளையும் எடுத்துக்கிட்டு நாங்கள் நாடகத்தை முயற்சி பண்ணுறோம். இப்போ ஒரே ஒரு கதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். விஷ்ணுபுரம் சரவணன் தோழருடைய யானைக்கு என்னாச்சுன்னு ஒரு சின்ன கதை, அது நாங்கள் யானை ராஜான்னு அந்த பிளேயை மாற்றி நான் ஒரு நாடகம் பண்ணேன். அது வந்து ஒரு கிட்டத்தட்ட பெரிய பசங்க குழந்தைகளுக்காக பண்ணக்கூடிய நாடகம். இது குழந்தைகள் நாடகத்தில் ஒரு வகை. இந்த நாடகத்தில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, முழுக்க பாட்டு, டான்ஸு, அதோட மியூசிக், அதோட உள்ள ஒரு கருத்து. தோழர் வந்து எங்கே முடிச்சிருக்கிறாருன்னா, இந்த யானை காட்டு விலங்கு, இது வந்து நம்ம கோயிலில் கட்டி வச்சுருக்கிறாங்கன்றதான் அந்த கதை முடியுது. அப்படி இந்த கதையை நான் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன், குழந்தைங்கள்கிட்ட முதல்ல காட்டுக்கு ராஜா யார் அப்படின்னா, காட்டுக்கு ராஜா உடனே எல்லா குழந்தைங்க கைத்துக்கி சிங்கம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதில் கேட்குறது, ஏன் சிங்கம் ராஜாவாக இருக்கணும்? ஏன் சிங்கம் மட்டும்தான் ராஜாவாக இருக்கணும்? இல்லை, ஏன் ஒரு மான் இருக்கக்கூடாதா? ஒரு மயில் இருக்கக்கூடாதா? ஒரு பூனை இருக்கக்கூடாதா? இதெல்லாம் இல்லாமல் எப்படி சிங்கம் மட்டும் ராஜாவாக இருக்க முடியும்? பரம்பரையாக சிங்கமாக ராஜாவாக இருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு, இல்லை யானை தான் வந்து இதில் காட்டிலேயே பெரிய விலங்கு, யானை தான் ராஜா நம்ம கதையில். அப்போ யானை தான் ராஜா, நாடகத்துடைய பேர் யானை ராஜா. இந்த யானை எப்படி இங்கே வந்துச்சு, இந்த யானை மறுபடியும் எப்படி அந்த ஊருக்கு போச்சு கேட்குது. கடைசி இந்த டைலாக், யானை போயிடும், ஒரு சின்ன வழிமுறைகள் வரும், நத்தை வரும், நத்தை பாதைகள்லாம் சொல்லி முடிச்சிடும், யானை போகும், போய் பார்க்கும், வழியெல்லாம் இருக்கும், டீ கடை இருக்கும், ஆறு இருக்கும், காடு இருக்கும், மலை இருக்கும், அங்கே காடு இருக்காது. திரும்பி யானை வரும், யானை பார்க்கட்ட காலை காட்டும், சேனை மாட்டுவார் அவர், என்ன நீ தப்பிச்சு போயிட்டியா, எங்கே போகிற நீ, உன்னை கட்டி போட்டால் தான் உனக்கெல்லாம். யானை சொல்லும், நான் பேசுகிறது யாருக்குமே கேட்கலையா, நான் பேசுகிறது யாருக்குமே கேட்கலையா, இங்கே நீங்கள் சொன்ன டீ கடை இருந்துச்சு, ஆறு இருந்துச்சு, தோப்பு இருந்துச்சு, காடு இருந்துச்சு, மலை எங்கேப்பா, எங்கே அதை, என் காடு எங்கே, என் வீடு எங்கே? இந்த வசனத்தை இந்த கடைசி இந்த நாடகம் முடித்ததுக்கப்புறம் ஃபீட்பேக் கேட்குற குழந்தைங்க கேட்குற ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல, அவ்வளோ விஷயங்களை பேசுகிறாங்க. வத்திராயிருப்பில் ஒரு ஊரில் இந்த நாடகத்தை பண்ணுறோம், கிட்டத்தட்ட 1000 மாணவர்களை சந்தித்த இந்த நாடகம் முடிஞ்ச உடனே அந்த குழந்தைங்க கேட்குறது, யானை எதுக்கு கூட்டு இங்கே வச்சாங்க, யானைக்கு ஏன் இங்கே சங்கிலி போட்டு கட்டுறாங்க, யானை எதுக்கு இங்கே வந்துச்சு, யானைக்கு பீங்கான் குத்தாதா, யானைக்கு அம்மா இல்லையா, அப்பா இல்லையா, யாரும் கேட்க போகிறது இல்லையா? இந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் நான் ஆன்சர் பண்ண முடியல என்னால். ஏன்னா அவங்க இந்த யானையை காட்டு விலங்காக இருக்கிற யானையை வீட்டு விலங்குன்னு மாற்றி வச்சுருக்கோம். அதில் சொல்லுவாங்க, கொலாயடியில் குளிக்குது, கோயிலில் பொங்கல் சாப்பிடுது, இந்த பக்கத்தில் இருக்கிற பூரணி பாப்பா கூட விளாடுது, அப்புறம் எப்படிங்க யானை வந்து காட்டு விலங்காகும்? அது வீட்டு விலங்கு.
இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் குழந்தைங்க கிட்ட போகிறதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற மிக எளிமையான ஒரு டெக்னிக் தான் இந்த நாடகம். இந்த நாடகத்தின் மூலமாக நாங்கள் குழந்தைகளுக்கு மாதந்தோறும் ஒரு பயிலரங்கம் பண்ணுறோம். இப்போ கூட நேற்று குழந்தைகளுக்கான கதை எழுதுதல் பயிற்சி, குழந்தைகளுக்கான கதை சொல்லுதல் பயிற்சி நான் பண்ணோம். ஆட்கள் குறைவாக இருந்தாலும் எங்களுக்கு எண்ணிக்கை முக்கியம் இல்லை, எண்ணங்கள் தான் முக்கியம். குழந்தைகளுக்கான இந்த பயிலரங்கத்தின் மூலமாக எதையாவது ஒரு விஷயத்தை தூண்டி விட முடியாதா? ஒரு குழந்தைகளுக்கு மாற்று சிந்தனையை கொடுத்து விட முடியாதா? ஒரு கலை வடிவத்தை அப்படியே கடத்த முடியாதா? இப்போ நாங்கள் படிக்கிறதுக்கு முன்னால் சந்திரமோகன் சார் வந்து இங்கே நிறையா ஒர்க் பண்ணியிருக்கார். அவருடைய பார்வையிலேருந்து நாங்கள் வெளியில் வர்றோம். இப்போ எங்கள் பார்வையிலேருந்து ஒரு குழந்தை இந்த நாடகத்துறைக்கோ இந்த நாடகத்துறை சார்ந்த சிறார் அமைப்புக்கோ ஏதாவது ஒரு பங்களிப்பு செய்திடாதான்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இந்த பங்களிப்பை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம். இந்த கட்டுரையை வாசிங்க, தகவல்னால் உங்களுக்கு கால் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. நன்றி. நிறைய ஆழமான சிந்தனைகளை முன் வச்சிருக்காரு.